வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் vlog சேனல். பேசு பயப்படா. சரி ஆரம்பி ஆரம்பி சொல்லு. வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் vlog சேனல். மறுபடியும் முதல்ல இருந்தா இன்னைக்கு vlog என்னன்னா, ஏன் இவ்வளவு நாள் நாங்கள் வந்து வீடியோஸ் போடல, இது எப்படி தெரியுமா இருக்கு? ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. இப்போ வந்து எதுக்காக வீடியோஸ் பண்ணல என்னாச்சுங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னைக்கு vlog அதான் என்ன சொல்றேன். சரி முங்கெல்லாம் செய்யல. அந்த டைம்ல வந்து இப்போ லேப்டாப்ல உள்ள முன்னாடி vlog நிறைய இருந்துச்சு, எடிட் பண்ண வேண்டியது நிறைய இருந்துச்சு, வீடியோஸ் இருந்துச்சு. அது ஃபுல்லாக அந்த லேப்டாப் ஃபுல்லாக போயிடுச்சு. அதில் ரிக்கவரி பண்ண முடியல அந்த வீடியோஸ். அதோட சோகத்தில் நிறைய நாள் வீடியோஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ வீடியோ பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். எதுக்கு வீடியோ பண்ணலங்கிறதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அட்மிஷன் இதுலேயே தெரியும் என்ன பண்ணுறோன்னு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அவங்களுக்குன்னு வேலை இருக்குது, அவனு யாருமே வரல. இன்னும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சோன்னா அவங்களும் நம்ம கண்டினியூ நம்ம கூட வருவாங்க. இன்னும் நம்மளும் வீடியோஸ் பண்ணலாம் ரெகுலராக. அப்போ ஏஞ்சி கண்ணு கலங்குது. நீங்கள் தான் வரமாட்டேங்கிங்களே வீடியோ பண்ண. நானே இவனை கூட்டிகிட்டே தான் எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கூட வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தா, இவனே வரமாட்டேங்க. நீங்களே கூட்டாமல் இருந்து வரமாட்டேங்க. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? இப்போ வேற என்ன சொல்லு, பேச வேண்டியது vlog பற்றி பேச வேண்டியது வேற என்ன பேசு. மணி 12 ஆக போகுது. நீ தான் சாப்பாடு வாங்கி தரணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. vlog பார்க்குற எல்லாருமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். நம்ம சேனலில் வந்து அப்படியே ரீச் பண்ண வைங்க. அப்போ தான் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறையா வீடியோஸ் வரும். இல்லைன்னா வராது. வந்தும் பிரயோஜனம் இல்லை. யார் பார்க்குறீங்க, யார் ஷேர் பண்ணுறீங்க? 100 வியூஸ் போய்ட்டு இருந்துச்சுல, அதை கூட நம்ம கண்டினியூ பண்ணாமல் இருக்கோம். அதுக்கப்புறம் 5 மாதம் வீடியோ போடல. நீ வீடியோ போடாமல் இருந்தால் கூட விளைஞ்சிருக்கு. நீ போட்டு விளைச்சு. ஆமாம், நான் வீடியோ ரெகுலராக வேறு போட்டோம்ல. 4 வீடியோ தொடர்ந்து போட்டோம், 4-5 வீடியோ. அது கடவுளுக்கு பிடிக்கலையே என்னவோ. பிளட்டே வந்துட்டு வெள்ளம் எங்கள் ஃபுல்லாக வந்து அந்த வெள்ளத்தை வந்து முடிஞ்சு எவ்வளோ நாள் கழித்து நம்ம பேசுகிறோம் பார்த்தியா வீடியோ. அங்கே நிற்கும் நம்ம. அவ்வளோ vlog எடுக்க டைமே கிடைக்கல. எங்களை ரொம்ப நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். யார் மிஸ் பண்ணா? நீயே முதல்ல என்ன மிஸ் பண்ணியிருப்ப? வீடியோ எடுக்க ஆள் இல்லை. எங்கள் வீடியோ முதல்ல நாங்களே பார்க்க மாட்டோம். ஃபுல்லாக பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் குறைஞ்சிடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனும் பாருங்க, வெள்ளத்தில் வீடு எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு கடை இடிஞ்சு விழுந்துட்டு இவர் தான் போய் கட்டி கொடுத்துட்டு வந்தார் ஒவ்வொரு வீடாக இருந்து. vlog வந்து ரெகுலராக நீங்கள் vlog வந்து பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷத்துல வீடியோ வந்துடும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து பெல் பட்டன் அவங்க 2 மாதத்துல வந்துடும். ஆமாம், இப்போ லைக் பண்ணுங்க. 3 நாளில் வந்துடும். 5 மாதத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கோமா, இன்னும் 5 மாதம் இன்னொரு 10 மாதம் கழிச்சு வந்து மறுபடியும் 10 மாதம் வீடியோ போடலைங்கிறதுல தான் வீடியோ வரும். ஆனால் அடுத்த வீடியோ வரும் கண்டிப்பாக வரும். என்னைக்குன்னு தெரில, ஆனால் வரும். அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்ட்டு இருக்கு? என்னட்டு வருதுல்ல, அது அடுத்த மாதத்துக்கு பிளான் பண்ணுற பற்றியா? ஏன் இப்போத்துல சொல்ல? இப்போத்துக்கு நோ ஐடியா, நோ சென்டிமெண்ட். தெரியும் vlog பண்ணிட்டாலும் உங்களை வச்சு நான். ஆனால் vlog என்ன பண்ண, ஏன் தூங்குற விடு. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். vlog பண்ண முடியல, பண்ணாலும் எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ணாலும் போஸ்ட் பண்ண முடியல. போஸ்ட் பண்ணாலும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. லாஸ்ட் சொன்ன பற்றி அது உண்மை. ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆக்குறேன். ஆளே இல்லாத இடத்துக்கு வீடியோ போடுறேன். கடமை நான் கண்டிப்பாக போடுவேன். சேனல் ஆரம்பிச்சிட்டோம், போடணும்ல.
இத்தனை 10 வீடியோ நம்ம சேனல்ல கிடக்கு சும்மாவா. 10 வீடியோக்கு எத்தனை சப்ஸ்கிரைப்? 22. இப்போ கூட்டிட்டுல 40 தொட போறோம். 40ல இப்படி தொட போறோமோ? 40ல 39 சேனல், 39 ஐடி நம்ம ஐடி. நான் எல்லாம் நம்ம ஆளுக்கு விளாக் வரவனு நம்மளோட 2-3 ஐடி நம்ம ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் ஃபாலோ கூட்டி வச்சிருக்கோம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மறுபடி இன்ஸ்டாகிராம்லலாம் இப்போ நம்மளோட பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணோம்ல சார். எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல அம்மா பேஜ் ஓப்பன் பண்ணணும்னு இருந்தோம்ல. இது 3 பேருக்கா? 3 ஃப்ரெண்ட்ஸ் லாக் சேனலு ஓப்பன் பண்ணுவோம். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம் சேனல் ஆரம்பித்து முதல்ல எவ்வளோ நாள் ஆகுது? எப்போ ஆரம்பித்தோம்? இன்னும் அங்கே வானத்தை பற்றி இல்லை மேலே தெரியுமா? சேனல் யூடியூப்லேயே நம்ம சேனல் யூடியூப்காரனே காட்ட மாட்டான். அங்கே வானத்தில் எங்கே காட்ட? ஃப்ரெண்ட்ஸ் லாக்னு போட்டால் வேறு எது இல்லாமல் வருது. எங்கள் சேனல் வரமாட்டேங்குது. யாரெல்லாம் அடித்தா அதனால வந்து தள்ளிடும். வீடியோ யூடியூப்காரனோட சதியாக இருக்கும் சித்தா. 100க்கு மேலே இவனுக்கு வியூஸ் போயிட்டுனா டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிருவானோ இவனு தொல்லை தாங்க முடியாது. எங்கடா பார்க்குற ரோட்டு பக்கத்துக்கு இவனெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது. இதுதான் என் கடையே ரோட்டில் தான். அப்புறம் சொல்லு, சேனல் ஆரம்பித்து எவ்வளோ நாள் இருக்கும்? எத்தனை மாதம் இருக்கும்? 5 மாதம் இருக்குமா? வீடியோ போட்டு 5 மாதம் இருக்கும். சேனல் ஆரம்பித்து 5 மாதம் இருக்கும். ஆரம்பித்த புதுசில் வீடியோ போட்டது எவ்வளோ? ஒரு 7 மாதம் தாண்டி இருக்கலாம்ல. எத்தனை? இதுவே 7 மாதம் ஆயிடுச்சு. இதுவே ஆமாம் 7 மாதம் ஆகிட்டுன்னா. அப்போ அது எப்போ ஓப்பன் பண்ணோம்? அப்போது இனிமேல் சேனல் ஆரம்பித்து சேனல் ஆனிவர்சரி அடுத்து வரப்போகுது. அப்போ ஒரு வீடியோ. எப்படி நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல.